இந்தியாவுக்கு வந்தோம். எங்களுடைய பயணங்கள் எல்லாம் கடவுள் இன்னைக்கு வரைக்கும் சென்ற எல்லா பயணங்களையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கிறாரு. எந்த விதமான சிரமங்களும் இல்லாதபடி எந்த நோக்கத்துக்காக நாங்கள் இந்த லீவுக்காக வந்தோமோ இது வரைக்கும் அது எல்லாமே எந்த சிரமமும் இல்லாமல் ரொம்ப நேர்த்தியாக என் பொண்ணோட ஹையர் ஸ்டடிக்காக நாங்கள் முதல்ல இங்கே வந்திருந்தோம். அதிலெல்லாம் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அது சொன்னோம்னா சாட்சி நிறையா சொல்லலாம். ஆண்டவர் எங்கள் கூடவே இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணி ரொம்ப சுமூகமாக அந்த அட்மிஷன் காரியங்கள் எல்லாத்தையுமே நல்லபடியாக முடிச்சு கொடுத்தார். கடவுளுக்கு இந்த நேரத்தில் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படியும் அதே நேரம் உனக்கு முன்பும் பின்பும் இருந்து வழி நடத்தும்படியும் தன் தூதர்களை அனுப்புவார் அப்படின்னு சொல்லி இறை வார்த்தை சொல்கிறது. அதுதான் பிரதரை பத்திரமா வந்து செய்திருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய நினைத்த காரியம் அந்த அட்மிஷன் இதெல்லாம் நடைபெற்றிருக்கிறதுக்கு ஆண்டவர் இயேசு உதேசிக்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் சோனி பால். Praise the Lord, brother. Praise the Lord, sister. சொல்லுங்க. லாஸ்ட் வீக் வந்து என்னோட ஹஸ்பண்ட் பால் வந்து ஒரு 4 days லீவுக்காக ஊருக்கு வந்திருந்தாங்க. நீண்ட நாட்கள், நீண்ட மாதங்களுக்கு அப்புறமே சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு காட்ஸ் கிரேஸ் எங்களுக்கு ஒரு 4 நாள் வந்து அவர் கூட ஸ்பெண்ட் பண்ற ஒரு வாய்ப்பை வந்து கடவுள் எங்களுக்கு கொடுத்திருந்தாரு. அந்த 4 நாளும் அவர் எங்க கூட நல்லபடியா ஸ்பெண்ட் பண்ணி நல்லபடியாக வந்து திரும்பவும் நல்லபடியா அங்க துபாய்க்கு ரீச் ஆகி இப்போ ஜாப்ல கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அதற்காக கடவுளுக்கு கோடான கோடி நன்றி சொல்றோம். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு குடும்பத்துடன் இணைந்து இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அந்த 4 நாட்கள் ஆண்டவர் இயேசு அவர்களுக்காக கொடுத்ததற்காக மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த குடும்பம் காணப்படுகிறது. மீண்டுமாய் பிரதர் சென்று அங்கே அந்த வேலையில ஜாயின் பண்ணி அற்புதமாக வழிநடத்தி சென்ற கடவுளுக்கு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வேற யாராவது சாட்சி? பிரதர் பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் லூத் மேரி. லாஸ்ட் வீக் பிரதர் அந்த பேரூராட்சி ஆபீஸ்ல திடத்திரவ சுத்திகரிப்புக்கு வந்து பில்டிங் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அதை தடுத்து நிறுத்தணும்னு ப்ரேயர் பண்ணிக்க சொன்னோம் பிரதர். ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கு வந்து நெக்ஸ்ட் ரேலி கண்டக்ட் பண்ணோம். நிறைய மக்கள் பங்கேற்றிருந்தாங்க. எந்த ஒரு வன்முறையும் இல்லாத நல்லபடியா முடிஞ்சது. நிறைய பேர் பங்கேற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்துல இருந்து ஸ்டே ஆர்டரும் வாங்கிட்டோம். அதனால அது முற்றிலும் இது வரைக்கும் நடந்ததற்கு நன்றி. அது முற்றிலும் தடை செய்யப்படணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கணும். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க நினைத்தபடி நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக ஆண்டவர் இயேசு உங்களுக்கு தீமையானது எல்லாவற்றையுமே எடுத்து போடுவார் இல்லையா? நமக்கு தீமை செய்யக்கூடியது எதுவுமே நமக்குள்ள அனுமதிக்க மாட்டார். அதே மாதிரிதான் நடந்திருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அந்த காரியங்களிலிருந்து விடுதலை கிடைக்க ஆண்டவர் இயேசுதாமே உங்களுக்கு அருளும் ஆசீரும் பொழிவாரார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டெய்சி கிளாரா. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். கடவுளுக்கு நன்றி. இன்னைக்கு ஆண்டவரை துதித்து ஆராதிக்க அந்த பிரைஸ் வொர்ஷிப் செய்ய ஆண்டவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார், பலன் கொடுத்தார், வழி நடத்தினார். அதற்காக நன்றி சொல்றேன். இதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும் போது பிரதரோட வீடியோ நன்றி ஸ்துதி ஆராதனை பற்றின ஒரு வீடியோவை எனக்கு ஆவியானவர் காமிச்சார். ஆவியானவர் அது நம்ம கேட்கும்போது தியானிக்கும் போது நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தார். நிறைய விடுதலைகளை இன்னைக்கு பெற்றுக்கொண்டாங்க நிறைய பேர். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை மிகுதிப்படுத்துற அளவு ஒரு ரொம்ப உற்சாகமா ஒரு பெரிய புது பலன் ஆற்றல் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் ஆண்டவர் தாமே ஒரு கருவியாக, பவுல் சொல்றாருல்ல, எல்லாம் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார் ஆண்டவர் அப்படின்னு சொல்ற மாதிரி, இதோ இந்த சகோதரியை ஆண்டவர் இன்றைக்கு முதலாக அந்த பிரைஸ் துதி ஆராதனை வேளையிலே பயன்படுத்தி ஒரு கருவியாக மிகச் சிறப்பாக பயன்படுத்தி வழி நடத்தி இருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பிரதர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க.
சரி எனக்கு என் நானுங்களா பையனுக்கு வந்து மேரேஜ்க்கு ரொம்ப நாள் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். என் மகனுக்கு வந்து ஜூன் மாசம் 13ஆம் தேதி அங்க பொன் வீட்டுல இருந்து அலைன்ஸ் கேட்டாங்க. அவனுக்கு வந்து இந்த மாசம் 14ஆம் தேதி நல்லபடியா கடவுள் எந்த ஒரு குறை இல்லாம நினைப்பதற்கு மேல எண்ணுவதற்கு மேல அரிய பெரிய காரியத்தை செய்து கடவுள் நல்லபடியா ஒரு மகளை தந்து எனக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்காங்க. அதற்காக கடவுளுக்கு கோடி கோடி நன்றி. Praise the Lord, praise the Lord. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Glory to Jesus. Thank you sister, thank you. சொல்லுங்க சிஸ்டர் மதலேன் மேரி, சொல்லுங்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. சனிக்கிழமை அன்னைக்கு வீட்டுல ப்ரேயருக்கு உட்காரலான்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ஒரு பக்கத்து வீட்டம்மா, எங்க ஓனர் அவங்களுக்கு திடீர்னு ஒரு நெஞ்சு வலி வந்துட்டு ரொம்ப நெஞ்சு பிடிச்சி அழுகுறாங்க. ஒண்ணுமே பேச முடியல, கீழே மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க. அவங்கள தூக்கிட்டு வந்து வீட்டுல இருந்து கொண்டாந்து போட்டுட்டு என்னவோ பண்ணி பாக்குறேன். அப்புறம் இந்த இறை வார்த்தையை மட்டும் சொன்னேன், ஏசின் தழும்புகளால் அவங்களுக்கு நெஞ்சு நோயில இருந்து சுகத்தை கொடுத்ததுக்கு நன்றி அப்படி சொல்லினே இருந்தேன். உடனே ஒரு 4 பேர் வந்து தூக்கின்னு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போயிட்டு அங்க போயிட்டு செக் பண்ணி சொன்னா சின்ன இது என்ன சொல்றேன், ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி டாக்டர் செக் பண்ணாங்க. அப்புறம் என்ன எம்ஆர்ஐ ஸ்கேனு இல்லை மற்ற எல்லா ஸ்கேன் எல்லாம் எடுத்தாங்க. அப்புறம் ஒண்ணுமே அப்ப இல்லாத இருந்தாங்க. அப்புறம் என்ன கூப்பிட்டு எல்லாம் பேசினாங்க, அவ என்ன எப்படி அவங்களுக்கு ஆச்சு அப்படின்னு எல்லாம் என்ன கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் ஆச்சு, நான் இந்த இறை வார்த்தையை தான் இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் போயிட்டு இந்த இறை வார்த்தையை சொல்லினே போனேன். அங்க போனோடனே டாக்டர் எல்லாம் செக் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு கால் ஹவர் அரை ஹவருக்கெல்லாம் கண்ணு முடிச்சு பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்புறம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து 3 நாள் இருந்து நல்ல விதமாக வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. அதுக்காக என் தேவனுக்கு கொடான கொடி நன்றி சொல்றேன் பிரதர். Praise the Lord, praise the Lord. Glory to Jesus. Thank you Jesus. எவ்வளவு பெரிய ஒரு இதுல இருந்து ஆபத்திலிருந்து ஆண்டவர் தாமே அற்புதமாக காப்பாற்றி வீடு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அதுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் the Lord, praise the Lord sister. தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர், அவங்களுக்காக பிரேயர் பண்ணுங்க. ஓகே, பிரைஸ் the Lord சிஸ்டர், பியூலா சிஸ்டர். பிரைஸ் the Lord பிரதர். ஆக்சுவலா 2 நன்றி சொல்லணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு எப்படியும் ஒரு 10-12 மாசம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு இது மாதிரிதான் நம்ம ஜூம் ஐடியில ஒரு மீட்டிங்ல அட்டன் பண்ணப்ப சூழ்நிலைய பார்க்க கூடாது, கடவுளுடைய வாக்குத்தத்தத்துலதான் நம்பிக்கை வைக்கணும் அப்படின்ற மெசேஜ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாங்க. அப்ப என்னோட சூழ்நிலையை பார்க்கும்போது என் பையன் வந்து அப்ப அந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப எனக்கு என்ன, அவன் வந்து புக் எடுக்க மாட்டான், படிக்கவே மாட்டான். அப்ப நீங்க அந்த மெசேஜ் கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவன் படிக்கல, நீங்க சொல்றீங்க சூழ்நிலையை பார்க்காத ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல நம்பிக்கை வேண்டீங்க. நான் அப்ப அந்த இறை வார்த்தை அறிக்கையிடுறேன், என் குழந்தைகளுக்கு ஆண்டவர் தாமே கற்றுத் தருவார், அவர்கள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவார். இந்த இறை வார்த்தையை நான் அறிக்கை இடும்போது அவன் படிக்காம எப்படி பாஸ் பண்ணுவான் அப்படின்ற டவுட் நான் கேட்டிருந்தேன். அப்ப கவிதாக்கு அவங்கதான் சொன்னாங்க, அது வந்து சூப்பர் நேச்சுரல் பவரால அது கூட நடக்கும் அப்படின்னு. ஆனா நான் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அது ஆக்சுவலா அவங்க சொன்ன அந்த இதெல்லாம் என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. என்னன்னா பிராக்டிக்கலா நான் யோசிச்சேன், எப்படி படிக்காம ஒருத்தங்க பாஸ் பண்ண முடியும், அது இது கொஞ்சம் டஃப்பான எக்ஸாம் வேற. ஆனா கடவுளுடைய கிருபையினால அங்க என்ன நடந்துச்சுன்னா, நான் அந்த சூழ்நிலை அவன் அப்படியேதான் இருந்தான், அந்த இறை வார்த்தையை நான் அறிக்கையிட ஆரம்பிச்சேன். அப்ப அவன் என்ன பண்ணான்னா, அவன் உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சான் அந்த இறை வார்த்தை அறிக்கையிடும் போது. அப்ப கடவுள் கிருபையினால இப்ப லாஸ்டா எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணான். அவன் படிக்காதப்ப டெய்லி நான் சொல்லுவேன், படி படி படி, நீ படிக்காம எப்படிடா பாஸ் பண்ணுவேன். எனக்கு கோவமா வரும், இவ்வளவு பெரிய எக்ஸாமுக்கு இப்படி ரெடி ஆகணுமே, இப்படி உட்கார்ந்து இருக்கானே அப்படின்னு. ஆனா இப்ப இந்த இறை வார்த்தையை அறிக்கையிட என்ன நடக்குது அப்படின்னா, உண்மையிலே கடவுளுடைய கிருபை பெரியது. அவன் படிக்கிறத பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுன்னு சொல்ற அளவுக்கு கடவுள் வந்து அந்த இறை வார்த்தையை நான் அறிக்கையிடும் போது ஆவியானவர் அவன் மூலமா செயல்பட்டு நல்ல ஒரு அவன் உட்கார்றான், அழகா அந்த இறை வார்த்தை அவனுமே அறிக்கையிடுறான், ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கோம் ஞானம் மெய்யுணர்வு, அதை அறிக்கையிட்டுக்கிட்டே அவன் படிக்கிறான், அது சரியான பலன் கொடுக்குது. அப்ப கண்டினியூவா படிக்கும் போது அவன் சொல்றான், எனக்கு கொஞ்சம் முதுகுல வலிக்குது, ரொம்ப கண்டினியூவாவே உட்காடுறான்ல அப்படின்னு. அப்ப நான் கடவுள்கிட்ட ஃபர்ஸ்ட் நான் மன்னிப்பு கேட்கிறேன். அவன் வலிக்குதுன்னு சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன், நான் ஹாஸ்பிட்டல் போலாம் வா, பிசியோதெரபிட்ட போயிட்டு போஸ்டர் எக்ஸசைஸ் கேட்டுட்டு வரலாம், இல்ல இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட். அப்ப அவன் சொல்றான், நீங்க ப்ரேயர் பண்ணுங்கம்மா,
எனக்கு சரியா அவன் சொல்லிதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓ, நம்ம கையிலேயே ஆயுதம் இருக்குதே, நம்ம எதுக்கு சடனா எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆகல. நான் ஃபர்ஸ்ட் என் ஹாஸ்பிட்டல்ல யோசிச்சேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினால அந்த இதை கடிந்து நான் வெளியில இது பண்ணேன். அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சான். அந்த வலி வந்து அதுக்கப்புறமா வரவே இல்லை. சோ இந்த 2 விஷயத்துக்கு நான் கடவுளுக்கு கோடி நன்றி சொல்லிக்கிறேன் brother. Praise the Lord. Glory to Jesus. கடவுள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவ்வளவுதான் சிஸ்டர், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப உங்க பையனுக்கு வந்து இப்ப ஆவியானவர்ல நிரம்பி எப்படி ஜெபிக்கணும்னா, இப்ப ஆவியானவர் தாமே உணர்த்தி தான் உங்களை வந்து ஜெபிக்க வச்சிருக்காரு. நீங்க டாக்டர்கிட்ட போகலான்னு சொன்னீங்க, இவ்வளவுதான், சிம்பிள். பிரதர் அடிக்கடி சொல்லுவாங்க, ரொம்ப நேரம் நம்ம ஜெபிக்க வேண்டியது இல்லை, ஒரு இதை ஷூட் பண்ற மாதிரி ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இறை வார்த்தையை கூட நம்ம ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இப்போ லாஸ்ட் மீட்டிங்ல கூட சொன்னாங்க, லாஸ்டா நம்ம ப்ரேயர்ல கூட சொன்னாங்க இல்லையா? அவ்வளவுதான். அந்த மாதிரி பண்ணும் பொழுது ஆண்டவர் இயேசு எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. அதுதான் சொன்னாங்க போன வாரம் அந்த மெசேஜ்லயே. நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்கு. சரியா? இறை வார்த்தை அறிக்கை பண்ணீங்க, ஷூட் பண்ற மாதிரி உங்க பையன் படிக்க ஆரம்பிச்சுட்டாப்ல. நீங்க படிக்காம எப்படி பாஸ் பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இறை வார்த்தை என்ன சொல்லுது? அவனை படிக்க தூண்டுது. அப்ப படிக்க தூண்டி அவர் படிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆவியானவர் அங்கே செயல்படுகிறார். அடுத்தபடியா நீங்க டாக்டர்கிட்ட போகணும்னு சொல்றீங்க, ஆனா உங்க பையன்கிட்ட ஆவியானவர் என்ன சொல்றாரு? நீங்க ப்ரேயர் பண்ணுங்க, உங்க கையிலே ஆயுதம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் தூண்டுறாரு. நீங்க ப்ரேயர் பண்றீங்க. ஆக எல்லாமே இந்த இறை வார்த்தை வழியாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசு முன்னாடியே எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டார். அதுதான் லாஸ்ட் மெசேஜ்ல கூட பிரதர் நமக்கு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரிதான் செயல்பட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஆண்டவர் இயேசு அற்புதமாக இரக்கத்தையும் பேரிரக்கத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொடுத்திருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர் உங்க பையனுக்காக. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட் சிஸ்டர் அமுத ஜெயசீலி. மூவர் இறைவனுக்கு கொடான கோடி நன்றிகள். மரியே வாழ்க. கடந்த ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடியும் என்னோட ஹஸ்பண்டுக்கு அவங்க விளையாட போன இடத்துல, அந்த பேட்மிண்டன் விளையாட போன இடத்துல கண்ணுல அந்த பால் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு மறுபடியும் பேட் அடிச்சு ஒரு கண்ணு ரொம்பவே பாதிப்பா, அதாவது அவங்களுடைய வலது கண் வந்து பார்வையே இழந்திருக்குது, எனக்கு பார்வை தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ப்ரேயர் பண்ணோம். நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரி ப்ரேயர் குரூப்ல செகண்ட் டைம் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் பிரதர் ஜோசப் அவங்க பண்ணாங்க. அந்த ரத்த கசிவு அதெல்லாமே அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கும் போனாங்க. அதெல்லாம் மாற. ஆனா ஃபர்ஸ்ட் டாக்டர்ஸ் சொல்லும் போது கொஞ்சம் பயமுறுத்துனாங்க, அப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி. மதுரையில ஒரு 15 நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு இப்ப கடந்த வாரம் சென்னைக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்தாங்க. ஸோ பயப்படுறதுக்கு தக்கனான அந்த இதுகள் எதுவும் இல்லை. ஆண்டவர் கிருபையினால அந்த நரம்புகள்ல இருந்து அந்த ரத்த கசிவு அது எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்குது. அந்த பார்வைகள்ல மட்டும் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் அசைவுகள் அப்படி இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் படைத்த உறுப்பு அவர் எதுக்காக படைத்தாரோ எப்படி படைத்தாரோ அப்படியே வேலை செய்யுன்ற விசுவாசத்தோட நீங்க இருங்க. என் தகப்பன் எனக்கு ஒளி உள்ள அந்த ஒரு பார்வையை கொடுத்திருக்காரு, நன்றி மட்டும் சொல்லுங்க. உங்களுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசம் உங்களுடைய பார்வையை மீண்டும் கொடுக்க. மீண்டும் மறுபடியும் ஒரு 3 மாசம் கழிச்சு நீங்க செக்கப் போகும்போது அவங்க தழும்புகள் இல்லை, எதுவுமே இல்லை, உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுன்னு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதை விசுவசிங்க. டாக்டர் சொன்னதை விசுவசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து என் கணவருக்காக அந்த வார்த்தையை அறிக்கையிட்டு இருக்கேன். அவரை அறிக்கையிட சொல்லியிருக்கேன். அவர் அறிக்கையிடுகிறாரா என்னங்கிறது எனக்கு தெரியாது. நான் அறிக்கையிடுறேன். என் தகப்பன் மேல் நான் கொண்ட விசுவாசத்தை அடிப்படையில் அடுத்த 3 மாதம் கழித்து நான் மீண்டும் ஒரு நாள் அந்த என் கணவருக்கு முழு பார்வை கிடைத்திருக்குது என சாட்சி சொல்லுவேன். அந்த சாட்சிக்காக ஆண்டவருக்கு நான் இப்போதே நன்றி சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. Praise the Lord. Glory to Jesus. எல்லாவற்றையும் ஆண்டவர் ரீஸ்டோர் பண்ணியிருக்கிறார். அவருடைய கண் பார்வை எல்லாத்தையும் அந்த குணப்படுத்தி ரீஸ்டோர் பண்ணியிருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Glory to Jesus. தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். முற்றிலுமாக ஆண்டவர் சுகம் கொடுப்பார். சுகம் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு முற்றிலுமாக சுகம் கொடுத்துட்டார்னு நன்றி சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கலா சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஆன்மாவோட கிளாஸ் பிரதர் எடுத்தாங்கல்ல, அப்ப அதை வச்சுட்டு அந்த நான் இழந்த ஆன்மா எதுன்னு தெரியல ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஒரு 3-4 பேர் வந்துச்சு எனக்கு. அந்த 4 பேர்ல முதல்ல ஒருத்தவங்களுக்காக ப்ரேயர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அந்த
ஆன்மீக மனமாற்றம் அப்படின்ற அந்த இதை வச்சு ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து அவங்க ஏற்கனவே இங்கே ஜீசஸ் மினிஸ்ட்ரி ப்ரேயரில் வந்திருந்தவங்க. ஆனால் இப்போ வந்து நான் அவங்களுக்கு காசு வாங்கிட்டு கொடுக்கல. அப்போ அதை வச்சுட்டு கோபத்தில் அவங்க என்கிட்ட இங்கே வரல, ப்ரேயருக்கு வரல. அப்போ எனக்கு அது கஷ்டமா இருந்தது, நம்மளால தானே அது இதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்காக நான் ப்ரேயர் பண்ணதான், அதுக்காக தான் ஆரம்பித்தேன் அந்த ஆன்மார்விட கிளாஸை கேட்டுட்டு. போன வாரத்துல அவங்கள எந்த பேர் வச்சு நான் ஜெபிச்சனோ அவங்கள பார்த்தேன். என்னோட மகிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க, என்ன பண்ற அப்படின்னு. உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. உடனே நான் கீழே போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அவங்களுமே வந்து சாதாரணமா எதுவுமே நடக்காத மாதிரி நல்லபடியா பேசினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கடவுளுக்கு நன்றி. ரெண்டாவது, நான் வந்து தப்பு பண்ணலை அப்படின்றத வந்து அந்த நேரம் என்னோட தப்பு இல்லை அப்படின்றத புரிய வைக்கும்போது அவங்களுக்கும் அது புரிஞ்சது. ரொம்ப சந்தோஷப்பட்டு ரெண்டு பேருமே முன்னாடி எப்படி ஒரு சந்தோஷமா இருந்தோமோ அந்த அளவுக்கு அவங்க என்கிட்ட மறுபடி பேசி ரொம்ப ஹாப்பியா போனாங்க. கடவுளுக்கு கோடி கோடி நன்றி. இனியும் வந்து அவங்கள கண்டிப்பா ப்ரேயர்ல எப்படியாவது கூட்டிட்டு வரணும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா வருத்தம் எதுவும் இல்லாம இருந்தது. எனக்கு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அப்புறம் அந்த இன்னும் ஒரு 3 பேர் கடவுள் காமிச்சாங்க, அவங்களுக்காக ப்ரேயர் பண்றேன். கடவுள் கிருபையில அதுவும் நான் சாட்சி சொல்லுவேன் நம்புறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். Glory to Jesus. என்னுடைய ஆடுகள் ஒன்று கூட தவறி போக முடியாத அளவுக்கு நான் அவைகளுக்கு ஆயனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வாயில் காவலனாக இருப்பேன்னு சொல்லியிருக்கார். அதனால இந்த ஆத்ம அறுவடை அப்படிங்கிறதுல நம்மளுடைய மனத்தாங்கல்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு அதனுடைய ஆவியின் வழியாக உணர்த்தி, நீங்க மனஸ்தாபப்பட்டு ஜெபிச்சு அதற்காக மன்னிப்பு கேட்டதுனாலதான் அவங்க நேரடியா வந்துட்டாங்க. உங்களுடைய மகள்கிட்ட பேசி நீங்களும் போய் உங்களுக்கு பேசி அந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுத்திருக்க. அதுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Glory to Jesus. Thank you Jesus. இன்னுமாக நீங்க யார் யாருக்கு அந்த ஜெபத்தை வச்சிருக்கீங்களோ அவங்களும் அந்த ஆன்ம அறுவடையில வந்து சேருவாங்க, சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம தொடர்ந்து இறைவார்த்தை அறிக்கை பண்ணி ஜெபிக்கணும். அதை தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அவரு தான் ஆயன், நம்ம ஆடுகள், நம்மளை கூட்டி சேர்க்கிறதெல்லாம் அவரு தான். அதற்காக கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். பிரைஸ் லார்ட். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ். வேற யாராவது சாட்சி? பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், சொல்லுங்க. எனக்கு செய்தி கொடுத்த பிரதர் நல்லா செய்தி கொடுத்தாங்க. அது வந்து நம்ம உண்மையிலே ஆளரோட இணைஞ்சு இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பதட்டம் வராது, பயம் வராது, சோர்வு வராது. உன் வழியை திருப்பால் 37:5 உன் வழியை ஆளர் ஒப்படைத்தி விடு, அவரே நம்பிடு, அவரே உன் இந்த வரி வார்த்தை ரொம்ப ஒவ்வொரு நாள் நமக்கு அந்த வழியை நம்ம ஆளர் ஒப்படைத்தும் பொழுது நமக்கு அந்த பயம் பதட்டம் வராது. நல்லா அருமையா சொன்னாங்க. என் பொண்ணு தூத்துக்குடி எக்ஸாம் படிக்க போன டயத்துல அப்ப ப்ரேயர் பண்ணி தான் போனா. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் டைம் 2 மாசம் ஃபுல்லா ரொம்ப முதல்ல வந்து ஒயிட்டா இருந்தா ஃபுல்லா பிளாக்காவே ஆயிட்டா. எல்லாருமே என்ன இவ்வளவு கலர் கம்மி ஆயிடுச்சு, ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ப்ரேயர்ல வந்து நான் கொடுத்திருந்தேன். அப்ப சிஸ்டர் ப்ரேயர் பண்ணி இந்த தண்ணி இயேசுவின் பேரா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதே அந்த அந்த இறை வார்த்தையை சொல்லிக்கிட்டே இந்த இயேசுவின் பேர் இது நல்லது அப்படின்னு சொன்னோன்னே அந்த கலர் ஃபுல்லாவே மாறிடுச்சு. ஏற்கனவே இந்த கலரை விட ஃபுல் ஒயிட் ஆயிட்டா. ஆனா எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க, ஓ இதுவே ஆண்டவர் நான் சொன்னேன், இது ஒரு சாட்சியா சொன்னேன். கடவுள் ஏற்கனவே அற்புதமா இருந்த நேரத்தை விட அருமை இன்னும் புதுமையா உனக்கு புது நேரத்தை கொடுத்து கடவுளுக்கு கூடான கோடி நினைச்சு. ஏன்னா நான் இப்ப எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோன்னதான் அவளே சொல்ல ஆரம்பிச்சேன். அது வரையும் எனக்கு நான் யோசனை அந்த எண்ணமே எனக்கு வரல 6 மாசமா. அப்பதான் சொன்ன, அம்மா ப்ரேயர்ல கொடுத்துருந்தோம் பாத்தீங்களா, எனக்கு எவ்வளவு ஆண்டவர் அற்புதத்தை அதிசயத்தையும் பண்ணியிருக்காரு அப்படின்னு. கடவுளுக்கு கூடான கோடி நினைச்சு பிரதர். Praise the Lord. Glory to Jesus. அதான் ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் அபரிவிதமாக ஆசீர்வதித்து தான் கொடுத்திருக்கிறார். நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் அதுல எல்லாமே இருக்குது இல்லையா? ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து அதை பிரேயர் பண்ணி ஜெபிச்சு அதை பயன்படுத்தும் பொழுது அற்புதமாக மாற்றி கொடுத்திருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். சொல்லிட்டு இருக்கா பிரதர். கண்டிப்பா சொல்லிட்டே இருக்கேன். ஓகே. தேங்க்யூ. வேற யாராவது சாட்சிகள் இல்லைன்னா நம்ம இப்பொழுது ஜெப விண்ணப்பத்திற்கு கடந்து செல்வோம். சகோதரர் உங்களுக்காக ஜெபிப்பார். பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். தனிப்பட்ட ஜெபத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ப்ரேயர் பண்ணணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஜெபிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு யாராவது ஜெபிக்கணும், ஜெப விண்ணப்பங்கள் இருக்குது. சிஸ்டர். Praise the Lord, brother. பிள்ளைகள், praise the Lord, brother. மதலின் மேரி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறீங்க. இருங்க சிஸ்டர். அமுத ஜெயஸ்ரீ சிஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மதலின் மேரி அம்மா அன்மியூட் பண்ணியிருக்கீங்க, நீங்க சொல்லுங்கம்மா. இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி, மரியே வாழ்க. எனக்கு ஒரு ரெண்டு வாரமா இந்த வலது பக்கம் தலையில ஒரு டைம் ஒரு மாதிரி வலி வந்துச்சு பிரதர். அந்த வலி வந்துட்டு கொஞ்ச நாள் ஒரு மாதிரி தலை சுத்தல், இந்த ஒரு பக்கம் பாரம், அப்புறம் ரெண்டாவது என்னன்னாக்கா ஒரு மயக்கம் வருது, அப்படி கீழே ஊழற மாதிரி இருக்குது. எனக்கு ஆனா இறைவார்த்தை சொல்லின்னு இருக்கிறேன். அந்த ஒரு ஜெபமால சொன்னபாடு அந்த இந்த வலி போயிடுச்சு, இந்த பக்கம் இருந்து வலி போயிடுச்சு. ஆனா தலை சுத்தல் வந்து அப்பப்ப சடன்னு திடீர்னு தலை சுத்தல். அதுக்காக எனக்கு இப்ப ப்ரேயர் பண்ணலாமா? சிஸ்டர் டெய்சி சிஸ்டர் ப்ரேயர் பண்ணுங்களா சௌரிக்காக? ஓகே பிரதர். சிஸ்டரோட பேரு? மதலேன் மேரி. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அப்பா தந்தையே, இந்த நேரத்துல ஆண்டவரே மதலன் மேரி இந்த சகோதரியும் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்துல ஆண்டவரே இதுவும் இந்த மதலன் மேரி சகோதரிக்குள்ள ஆண்டவரே இந்த தலையில இருக்க அந்த வலிய, அந்த தலை சுத்தல, அந்த ஒரு பாரத்தை உண்டு பண்ணுகிற அந்த தீய ஆவியை நான் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். இந்த நேரத்துல ஆண்டவர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை, லூக்கா 10:19 அதிகாரத்தின்படி இந்த நேரத்துல அந்த தலை வலிய, தலை சுற்றல, அவங்களுக்குள்ள அந்த ஒரு பாரத்தை பார்த்து நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. மார்க் 11:23 வார்த்தையின்படி வெளியேறு இயேசுவின் நாமத்தினால. இந்த நேரம் இந்த சகோதரியை விட்டு இயேசுவின் நாமத்தினால பகிர்ந்து போய் கடலில் விழுமாறு இயேசுவின் நாமத்தில் கட்டளை விடுகிறேன். விட்டுப்போ சாத்தானே இயேசுவின் நாமத்தினால. இந்த சகோதரி உடல் தூய ஆவியார் வாழும் ஆலயம். அழகைய உனக்கு எந்த அதிகாரம் இல்ல, இயேசுவின் நாமத்துல வெளியேறு. இந்த நேரத்துல அப்பா உடல் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தால கழுவி முத்திரையிடுகிறேன். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா இந்த நேரத்துல உன் தள்ளும்புகளால் இந்த சகோதரி முழுமையாக சுகம் அடைந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆமென். அப்பா அந்த நேரத்துல இந்த சுகத்தை, இந்த பலத்தை, இந்த ஆரோக்கியத்தை இயேசுவின் நாமத்தில் முத்திரையிடுகிறேன். இதை அப்பா மீண்டும் சாத்தான் தலை தூக்காதபடி அதற்கு எதிராக இருக்க எல்லா தீமைகளையும் இயேசுவின் நாமத்தில் நித்திய நரக நெருப்பில் தள்ளுகிறேன். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். உன் தள்ளுபுல இந்த சகோதரி குணம் அடைந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். செக் பண்ணி பாருங்கம்மா. செக் பண்ணி பாருங்க. பாரம் இல்ல பிரதர், பாரம் கிடையாது. தலை சுத்தல் தான் இன்னும் இப்ப இல்ல. கடவுளுக்கு நன்றி. கரங்களை தட்டி கடவுளை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். பூரண விடுதலை கொடுத்திருக்கிறீர். யோவான் 15:16 இறைவார்த்தை கொண்டு நாங்கள் இதை முத்திரையிடுகிறோம். நன்றி. தேங்க் யூ ஜீசஸ். வேற யாருக்காவது ஜெப ரிக்வெஸ்ட் இருந்தா சிஸ்டர் ஜெயசீலி, அமுத ஜெயசீலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய இளைய மகன் ஜோயல் நிக்சன் நாளைக்கு காலேஜ் கிளம்புறது. திங்கட்கிழமையில இருந்து முதல்ல கல்லூரிக்கு அடி எடுத்து வைக்கிறேன். அவனுக்காக ஜெபிக்கணும். என்னுடைய மூத்த மகன் இந்த ஆண்டு கல்லூரி படிப்புடைய இறுதி ஆண்டு. 2 பேருமே திங்கட்கிழமையில இருந்து காலேஜுக்கு இந்த ஆண்டுக்கான முதல் நாளாக திங்கட்கிழமை காலேஜுக்கு போறாங்க. அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். எனக்கு இன்னைக்கு மத்தியானம் 2:30 மணி வரை உடல் நல்லா இருந்தது. 2:30 மணிக்கு பிறகு திடீர்னு கொஞ்சம் ஃபீவரிஷ் ஆனது. உடம்பெல்லாம் ரொம்ப ஒரே பயங்கரமான வேதனை, தலைவலி. கால் 2லையுமே பாதங்கள் பயங்கரமான எரிச்சலா இருக்குது. அப்படியே நெருப்பு எரியுது. அந்த நெருப்புக்கு இடையில காலை கொண்டு போய் வச்சது போல இருக்கு திடீர்னு. அந்த மாதிரி ஈவினிங்ல இருந்து இந்த மெசேஜ் கேட்ட பிற்பாடு எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. மெசேஜுக்கு வந்த பிறகு நான் துதி ஆராதனை நடக்கிற வேலையில எனக்கு பயங்கரமான ஒரு உடல் உபாதை. அது மாதிரி வயிறு எல்லாம் ஒரு மாதிரி கொமட்டிட்டு, குடல் அப்படியே பிரட்டிட்டு, அது ஒரு மாதிரியான ஒரு உபாதை. என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல திடீர்னு. அதுக்காக ப்ரே பண்ணிக்கணும். பிரைஸ் எல்லாம்.
ப்ரேயர் பண்ணலாம் சிஸ்டர். வேற யாருக்காவது ப்ரேயர் ரிக்வஸ்ட் இருக்குதுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு வேற யாருக்காவது ப்ரேயர் ரிக்வஸ்ட் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு ஸ்பாட் ஹீலிங் பண்ணிடலாம் பிரதர் இப்பயே. சரிங்க சிஸ்டர். பீவா சிஸ்டர். பிரைஸ் சிஸ்டர் சகோதரிக்காக ப்ரேயர் பண்ணுங்க சிஸ்டர். அவங்களோட அந்த பாத எரிச்சலுக்கு மட்டும் பண்ணா போதுல, அந்த பசங்களுக்கு அப்புறம் ரெண்டுக்கும் இல்லைங்களா? என்னென்ன சிம்டம்ஸ் சொன்னாங்களோ எல்லாத்துக்கும் பண்ணுங்க சிஸ்டர். இல்ல அந்த பசங்களுக்கும் சேர்த்து பண்ணணுமா? இல்ல பிள்ளைங்களுக்கு வேணாம், இவங்களுக்கு ஹீலிங்க்கு மட்டும் பண்ணு. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அப்பா சகோதரி அமுத ஜெயசிலே உடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்துல அவங்களுக்கு இந்த தொந்தரவை கொண்டு வருகிற பாத எரிச்சலை கொண்டு வருகிற அந்த சாத்தானுடைய தீய அந்தகார சக்தியை பார்த்து பேசுகிறேன். ஏசப்பா எனக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவர்களுடைய உடலை விட்டு இந்த நேர்மை இந்த நொடி பொழுது அந்த பாத எரிச்சலானது நித்திய பாதாள நெருப்புக்குள்ளாக அகன்று போகும்படி என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால கட்டளை இடுகிறேன். அப்பா ஆவியானவரே செயல்பட்டு கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த பாதாளத்தில் விழுந்த நெருப்பானது மீண்டும் தலை தூக்காமல் இருக்கும்படி என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த இரத்தத்தினால் நாமத்தினால சீல் வைக்கிறேன். அப்பா சகோதரருடைய உடல் நீர் தங்கக்கூடிய ஆலயம், நோயை கொண்டு வருகின்ற சாத்தானே உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அந்த பாத எரிச்சலானது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த திரு தழும்புகளாலும் இரத்தத்தினாலும் இந்நேரமே இந்த நொடி பொழுதை சுகமடைந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்பட்டு கடலில் எறியப்படும் ஆண்டவரே. அப்பா நீர் நடாத நாற்று ஆண்டவரே, அனைத்து செல்களும் புதுப்பிக்கப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் இந்த சுகத்தை நாங்கள் இந்த சகோதரி பெற்றுக்கொண்டதற்காக ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென் ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். அமுதா சிஸ்டர் சொல்லுங்க, செக் பண்ணிட்டு பாத எரிச்சல் எல்லாம் விட்டு போச்சா? இல்ல சிஸ்டர், அப்படியேதான் சிஸ்டர் இருக்கு. பாத எரிச்சலாம் இயேசுவின் தழும்புகளால் குணமடைந்ததுக்கு நன்றின்னு சொன்னீங்களா சிஸ்டர் நீங்க மதியானத்துறது? சொன்னேன் சிஸ்டர், சொல்லிட்டு இருந்தேன். சொல்லிட்டு தான் இருக்கீங்களா? சரி சரி. பாத எரிச்சல் மத்த ஃபீவரிஷ்னஸ் எப்படி இருக்குது? ஃபீவர் இருக்குது, தலைவலி, அப்படியே வயிறு குமட்டல், அப்படியே முதுகெல்லாம் அப்படியே பிடிக்குது. இப்ப பண்ண பிரேயர்ல எந்த டிஃபரன்ஸ் எதுவும் வரலையா? இல்ல சிஸ்டர். சிஸ்டர் ஜஸ்ட் ஒரே அந்த சிம்டம் மட்டும் ஒரு வாட்டி கடிந்து கொள்ளுங்க, டைரக்டா அதுக்கு கட்டளை எடுங்க, வெளில போகணும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அப்பா சகோதரின் உடலின் மீது இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிற சாத்தானுடைய எல்லா தீய அந்தகார சக்திகளான ஆண்டவரை இந்த காய்ச்சல், தலைவலி, வயிற்று குமட்டல் மற்றும் உடல் வலி, பாத எரிச்சல் ஆகிய மலையை பார்த்து பேசுகிறேன். இந்த நிமிடமே சகோதரின் உடலை விட்டு வெளியேறு இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினால அகன்று விட்டு போ சாத்தானே. நித்திய பாதாள நெருப்புக்குள்ளாக போய் ஊன்றும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினால கட்டளை இடுகிறேன். ஆவியானவரே செயல்பட்டு கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. அப்பா அகன்று போன எல்லா தீய சக்திகளுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென் ஆமென். சொல்லுங்க சிஸ்டர், எப்படி இருக்கு? ஆண்டவருடைய இரக்கத்தினால குறையுது சிஸ்டர், குறைஞ்சிருக்கு சிஸ்டர். அப்படியா? அந்த ஒரு மூமெண்ட் தெரியுது. ஓகே. இப்ப அந்த குறைஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த பெர்சன்டேஜுக்கு நன்றி சொல்லுங்க நீங்க. ஓகே சிஸ்டர். அன்பின் ஆண்டவரே தகப்பனே, ஏதோ இந்த நேரத்துல என்னுடைய உடலில் இருந்து அப்பா இந்த வேதனைகள் குறைந்து கொண்டிருப்பதற்காக இயேசுவின் நாமத்தினால் அப்பா பிதாவை மக்கள் நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவை உங்க தழும்புகளால் என்னுடைய உடலில் இருந்த இந்த ஒவ்வொரு நன்றி சொல்ற இந்த நேரத்திலேயே இவ்வளவு நேரமாக செயல்பட்டு கொண்டிருந்து இந்த வேதனைகளோடு செயல்பட்டு கொண்டிருந்த எல்லா ஹைடிங் ஸ்பிரிட்டையும் பார்த்து பேசிக்கிட்டேன். வெளியே போ இயேசுவின் நாமத்தினால். மார்க் 11:23 படி அனைத்துமே முற்றிலுமா என்னை விட்டு நீங்கியதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே உங்களுடைய தழும்புகளால் என்னுடைய உடல் உபாதைகளால் அனைத்தும் முற்றிலுமாய் நீங்கி போனதுக்காக நன்றி இயேசுவே. இயேசுவே உங்களுடைய தழும்புகளால் என்னுடைய உடல் உபாதைகள் அத்தனையும் முற்றிலுமாக நீங்கி போனதுக்காக நன்றி இயேசுவே. நன்றி நன்றி நன்றி. ஓகே சிஸ்டர், நீங்க இந்த செஷன் வீடியோ ஆன்ல இல்லைனாலும் பரவாயில்ல, முடிகிறப்ப திருப்பி வந்து சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு கடைசியா அவங்க மற்ற ப்ரேயர் பண்ணிட்டு. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். சூசை மைக்கேல் பிரதர் சொல்லுங்க பிரதர், அன்மியூட் பண்ணுங்க. சூசை மைக்கேல் பிரதர்.
பிரதர் அன்மியூட் பண்ணியிருக்கிறீங்க, சொல்லுங்க பிரதர். சூசை மைக்கேல், வேற யாருக்காவது ஜெப ரிக்வெஸ்ட் இருக்குதுங்களா? சரியா ஆடியோ சரியா இல்ல பிரதர், அவங்களதுல கனெக்ட் ஆகல சரியா. வேற யாருக்காவது கேளுங்க பிரதர். வேற யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பிரைஸ் தான் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர், என் பையன் ஹாஸ்டல்ல படிக்கிறான். உடம்பெல்லாம் கொஞ்சம் அலர்ஜி மாதிரி அரிப்பு இருக்குது, பிம்பிள்ஸ் வருது. யூரின் போற இடத்துல எல்லாம் அரிப்பு இருக்கு, பிம்பிள்ஸ் வருது, ரொம்ப வலிக்குதுமா அப்படின்னு சொன்னான். இப்போ பிரதர் காஜிபிங்க பிரதர். பையன் பேர் என்ன சிஸ்டர்? அருள்ராஜ் பிரதர். எத்தனை நாள் அந்த பிரச்சனை இருக்கு சிஸ்டர்? 1 வீக்கா இருக்கு பிரதர். ஹாஸ்டல் போவேன்னாம்பா, பிரேயர்ல கொடுக்குறேன்னு 1 வீக்கா இருக்கு பிரதர். சரி சிஸ்டர், இறை வார்த்தை சொல்லிட்டு இருக்கீங்களா பசங்களுக்கு, பையனுக்கு? நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ ப்ரேயர் பண்ண, நான் இயேசுவின் தள்ளும்புகள் குணமாக்கி நன்றி இயேசுன்னு சொல்லிக்கிட்டு சொல்லுப்பான்னு சொன்னேன். சரி சிஸ்டர், இருங்க சகோதரி ப்ரேயர் பண்ணுவோம் உங்களுக்கு. ஸ்டெல்லா சிஸ்டர், அந்த பையனுக்காக ப்ரேயர் பண்ணுங்க சிஸ்டர். சிஸ்டர் பையன் பேர் என்ன சொன்னீங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. அருள்ராஜ். அருள்ராஜ், அருள்ராஜ் பிரதர். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அருள்ராஜை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. மகனின் உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை நம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் ஊற்றி கழுவுகிறோம் ஆண்டவரே. இந்த உடல் அரிப்புகள் ஆண்டவரே, ஸ்கின் அலர்ஜி, இவைகளுக்கு பின்னாடி இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிற எல்லா தீய சக்திகளின் ஆதிக்கத்தை என் விண்ணக தந்தை நடாத எல்லா நாற்றுக்களும் வேரோடு பிடுங்கி நித்திய நரக கடலில் நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவனின் வல்லமை அனைத்தையும் மேற்கொள்ளவும் நீர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி இப்பொழுதே இந்த மகனை விட்டு வெளியேறு என்று உனக்கு இயேசுவின் நாமத்தினால் கடிந்து நித்திய நரக கடலில் சுட்டெரித்து சாம்பலாக்குகிறேன். நன்றி ஆண்டவரே. இவைகள் மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடிய செய்ததற்காக நன்றி தகப்பனே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இந்த உடல் அரிப்பு ஆண்டவரே, எங்கெங்கெல்லாம் அரிப்பு இருக்குதோ, வீங்கி இருக்கிறதோ, எல்லா வீக்கங்கள் அரிப்புகள் இப்பொழுதே வேரோடு பிடுங்கப்பட்டு அத்தி மரத்துக்கு வைத்த சாபத்தை வைத்து சுட்டெரித்து சாம்பலாக்கி இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுத்து சீல் செய்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என்று சொன்னால், உள்ளத்தில் ஐயம் எதுவும் என்று சொன்னால் நீங்கள் கேட்டபடியே நடக்கும் என்ற இறை வார்த்தை கேட்ப ஆண்டவரே. இதோ ஆண்டவரே அப்பா, உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நாங்கள் கேட்ட இந்த ஜெபத்திற்கு நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்த தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே. மகன் பெற்றுக்கொண்ட விடுதலையை யோவான் 15:16 கொண்டு சீல் செய்கிறேன் இயேசுவின் நாமத்தில். நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. துதிகன மகிமை அனைத்தும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சிஸ்டர் அருள்ராஜ் இருக்காரா பக்கத்துல? இல்ல சிஸ்டர், ஹாஸ்டல்ல இருக்கான் சிஸ்டர். ஓகே, அப்புறம் நீங்க கேட்டு சொல்லுங்க. சரிங்க சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். பிரைஸ் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. கடவுள் ஹீல் பண்ணியிருக்காரு. நன்றி. சரிங்க சிஸ்டர். வேற யாருக்காவது ஜெப ரிக்வெஸ்ட் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பிரதர் சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். பிரதர், எனக்கு ஒரு 2-3 வருஷமாட்டு இடது கை இந்த முதுகு தண்டுவடத்துல இருந்து அந்த இடது கை ஃபுல்லா ஒரே வலி. அப்போ செக் பண்ண பிறகு தேய்மானம்னு சொன்னாங்க. அடுத்து 2-3 இந்த பிசியோதெரபி மற்றபடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பண்ணேன். ஆனா தீந்திருந்து இப்போ 1 வாரம் மட்டும் நல்ல வலி. ஷோல்டர்ல இருந்து அந்த கையெல்லாம் கழுத்து தேய்மானம் சொன்னாங்க. எனக்காண்டி ப்ரேயர் பண்ணணும் நீங்க. ஓகே சிஸ்டர், ப்ரேயர் பண்ணலாம். கவிதா சிஸ்டர். வீடியோல வர முடியுமாமா உங்களுக்கு சிஸ்டர் ரூபி? ஆமாம் சிஸ்டர், வர. இடது கைதானே? ஆமா சிஸ்டர். ஓகே. சகோதரியுடைய இடது கையை பார்த்து பேசுகின்றேன்.
தண்டுவடத்தில் இருக்கின்ற அந்த தேய்மானங்களை பார்த்து பேசுகின்றேன். இப்பொழுதே வெளியேறு நீ இயேசுவின் நாமத்தினால். மார்க் 11:23 படி எல்லா தேய்மானங்களும், எலும்பின் தேய்மானங்கள் முற்றிலுமாக இந்த இடத்தில் நிரப்பப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். மீண்டும் வலிமை பெறட்டும் இயேசுவின் நாமத்தினால். தேய்மானமே உன்னோடு பேசுகின்றேன். இப்பொழுதே வெளியேறு நீ இயேசுவின் நாமத்தினால். தேய்மானத்தின் ஆவி இந்த சகோதரியை விட்டு நீங்கட்டும் இப்பொழுதே. கழுத்தின் தேய்மானங்கள், இடது கையின் வலி ஒவ்வொன்றோடும் பேசுகின்றேன். வெளியேறு நீ இயேசுவின் நாமத்தினால். மார்க் 11:23 படி லேசா கையை என்ன மாதிரி செய்தா வலிச்சுதோ அதை கொஞ்சம் மெதுவா செய்து பாருங்க. அவசரமா செய்யாதீங்க. பரவாயில்ல சிஸ்டர். என்ன மாதிரி எது செய்தப்பெல்லாம் வலிச்சது உங்களுக்கு? என்ன செய்தப்பெல்லாம் வலிச்சது? நான் இந்த வேலையெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் வலியா இருக்கும். ஆபரேஷன் பண்ணதான் சொன்னாங்க. நாங்க பண்ணாண்டான்னு சொல்லிட்டு பிசியோதெரபி, மற்றபடி ஆயில் மசாஜ் அப்படிதான் பண்ணிட்டு. இப்ப எவ்வளவு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு? எவ்வளவு பெர்சன்டேஜ் வித்தியாசம் தெரியுது இப்ப? அந்த இதுல 7 மணி ப்ரேயர் பண்ணதுல இருந்தே பிரதருக்கு இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு உடம்புல கொஞ்சம் பரவாயில்லாம இருந்து. ஆமா, ஜாயின் பண்ணி விட்டாங்க. சரி, வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சது. இப்ப கொஞ்சம் எவ்வளவு தீர்ந்திருக்கு? பரவாயில்ல, பாதி மேல பரவாயில்ல சிஸ்டர். நல்ல வழியாத நன்றி சொல்லுங்க. இப்ப எவ்வளவு தீர்ந்திருக்கோ நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவின் தழும்புகளால் குணப்படுத்து நன்றி. நன்றி இயேசுவே. ஓகே. இப்ப இன்னைக்குதான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்களா நீங்க? இல்ல சிஸ்டர், போன வாரம் ஜாயின் பண்ணிருக்கீங்க. இதுக்கப்புறம் தான் உங்களை குணப்படுத்தணும்னு இல்லை. ஏற்கனவே இயேசு கிறிஸ்து உங்களை குணப்படுத்திட்டார். தன்னுடைய சிலுவையில அந்த தழும்புகளால குணமாயிட்டீங்க. சரிங்களா? அதனால நீங்க அதை மட்டும் விசுவாசத்தோட நம்புனீங்கன்னா இப்ப முழுமையா நீங்க குணமாயிடுவீங்க. எனக்கு பாதி தீர்ந்துருச்சு, எனக்கு அது போதும்னு நினைக்காதீங்க. நீங்க இப்ப உங்களுக்கு பிரேயர் பண்ணதுனாலதான் நீங்க குணமானது இல்லை. ஏற்கனவே குணமாயிட்டீங்க நீங்க. சரிங்களா? அதை இப்ப நம்பிக்கையோட இப்ப சொல்லுங்க. இயேசுவின் தழும்புகளால் நான் குணமடைந்ததற்காக நன்றி அப்படின்னு சொல்லுங்க. ஒரு 3 வாட்டி சொல்லுங்க. இயேசுவின் தழும்புகளால் நான் குணமாகிட்டேன் நன்றி. இயேசுவின் தழும்புகளால் நான் குணமாகிட்டேன் நன்றி இயேசுவே. இயேசுவின் தழும்புகளால் நான் குணமாகிட்டேன் நன்றி இயேசுவே. இயேசுவின் தழும்புகளால் நான் குணமாகிவிட்டேன் நன்றி இயேசுவே. இப்பொழுதே இவர் நன்றி சொன்ன இந்த நேரத்திலேயே இந்த வலிக்குள்ளாக இத்தனை வருடங்களாக நாட்களாக செயல்பட்ட எல்லா ஹைடிங் ஸ்பிரிட்டையும் பார்த்து பேசுகின்றேன். வெளியேறு நீ இயேசுவின் நாமத்தினால். மார்க் 11:23 படி இப்பொழுதே வெளியேறு. மீண்டும் அந்த 50% சுகத்தை அவர் உணர முடியாதபடி செய்கின்ற தீய சக்தியை வெளியேறி இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால். சொல்லுங்க சிஸ்டர். தழும்புகளால் குணமடைந்து விட்டேன் நன்றி. போதும் அது போதும் சிஸ்டர். இப்ப எப்படி இருக்குது அதை சொல்லுங்க. பரவாயில்ல சிஸ்டர். நான் போன வாரம் பியூலா சிஸ்டர் சென்னதுல இருந்தே நான் ஜாயின் பண்ண பிறகு ஒரு மனசு ஒரு திருப்தியா இருந்து, ஒரு மன அழுத்தமா இருந்து சிஸ்டர். நான் அதுக்கப்புறம் பரவாயில்ல, அந்த 2 வாரமும் நான் இதுல ஜாயின் பண்ண. மன அழுத்தம் ஓகே சிஸ்டர். இப்ப இந்த வலி என்ன மாதிரி முழுசா சரியாயிடுச்சான்றத சொல்லுங்கன்னு சொல்றேன். லைட்டா இருக்கு சிஸ்டர் கழுத்துக்கு பக்கத்துல, மற்றபடி கையெல்லாம் பரவாயில்ல. சிஸ்டர், நீங்க முழுமையா குணம் அடைஞ்சிட்டீங்க. சரிங்களா? அத நீங்க எவ்வளவு தூரம் விசுவாசிக்கிறீங்களோ உங்களுக்கு இது இருக்குது. நீங்க தயவு செய்து அதை விசுவாசிங்க. நீங்க முழுமையா குணமாயிட்டீங்க. அதை நீங்க நம்புங்க. சரிங்களா? Thank you sister. Welcome sister. Praise Lord brother. Praise Lord. Thank you Jesus. வேற யாருக்காவது ஜெப ரிக்வெஸ்ட்?
ஓகே. அப்ப இந்த அமுத ஜெயசீல சிஸ்டரோட பிள்ளைங்களுக்கு ப்ரேயர் பண்ணணும்ல பிரதர்? அதை ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாமா சிஸ்டர்? ஆமா, அதை ப்ரேயர் பண்ணிட்டு முடிச்சோம். சிஸ்டர் கலா சிஸ்டர் கேட்டிங்களா சிஸ்டர்? அமுத ஜெயஸ்ரீ சொன்னாங்களே அவங்க, அதுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு. ஓகே. பரிசுத்தாவின் பேராலே ஆமென். அப்பா நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. அமுதா ஜெயஸ்ரீ சிஸ்டர் இந்த நேரத்தில் நம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். அப்பா அவருடைய குழந்தைகளும் ஆண்டவரே, என்று ஆண்டவரே நீ செல்ல வேண்டிய வழியில் அப்பா நடத்துகிற தேவனை இந்த நேரத்துல பிள்ளைகள் 2 பேரும் ஆண்டவரே அப்பா காலேஜில் Isaiah 11:2 இறை வார்த்தையின்படி ஆண்டவரின் ஆவி இந்த பிள்ளைகள் மேல் தங்கி இருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரைத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அப்பா பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. செல்கின்ற இடங்களில் அப்பா காலேஜில் ஆண்டவரே நடக்கின்ற பாதைகள் ஒவ்வொன்றிலும் அப்பா உங்களுடைய துணை இருப்பு ஆண்டவரே இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதற்கு தடையை கொண்டு வருகிற எல்லா தீ ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கடலுக்குள்ளாக தள்ளுகிறோம். அப்பா உம்முடைய பாதுகாப்பு ஆண்டவரே. அப்பா உண்மையில் கண் வைத்து உனக்கு அறிவுரை கூறுவேன் என்று சொன்னது போல அப்பா மகனுக்கு அறிவுரை கூறி ஆண்டவரே பிள்ளைகள் இருவரையும் இயேசுடைய பரிசுத்த தரத்த கோட்டைக்குள் கொடுக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. நன்றியோடு அப்பா அம்மை துதிக்கிறோம். இந்த நேரம் வரை அப்பா காலை வேளையிலிருந்து அப்பா இந்த இரவு வரை ஆண்டவரே எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்த ஆண்டவரே. இந்த மினிஸ்ட்ரியில் உள்ள அப்பா ஒவ்வொரு ஜெபத்தையும் ஏறெடுத்த ஆண்டவரே அப்பா கேட்ட விண்ணப்பங்களுக்கு ஆமென்றும் ஆமென் என்று பதில் சொன்னதற்காகவும் ஆண்டவரே அநேக நன்றிகளை ஆண்டவரை சொல்லும்படியாக ஆண்டவரே நாவினால் அப்பா நீங்க நாவை கொடுத்ததை நன்றி சொல்வதற்காக என்பது போல ஆண்டவரே நன்றி சொல்கிற நாவுகளை அப்பா ஒவ்வொருவருக்கும் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களோடு கூட வருகின்றது என்று உணர்வதற்காக ஆண்டவரே இந்த நேரத்துல கொடுத்த மெசேஜுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருமையான ஆண்டவரே இந்த மெசேஜ் ஆண்டவரே அப்பா நீங்க எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே வந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு உணர்வை நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவரே தானியமும் திராட்சரசமும் விளைந்த காலத்தில் இருந்த மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை இந்த இறை வார்த்தையினால் கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஆண்டவரே இதை இப்படியே விட்டு விடாமல் ஆண்டவரே அப்பா வாழ்க்கையில் ஆண்டவரே சுமந்து சென்று ஆண்டவரே அப்பா என்ன எடுத்தார்கள் ஆண்டவரே இதை எப்படி மெடிடேட் செய்து அடுத்த வாரம் எப்படி என்னுடைய வாழ்வை அடுத்த வாரத்திற்குள் எப்படி வாழ்வாக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா அந்த வாழ்வினை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை அநேக சாட்சிகளை ஆண்டவரே உடைய திருமுனையில் கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மினிஸ்ட்ரி நடத்துகிற பிரதரையும் அப்பா தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஊழியர்களையும் அப்பா ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்த ஆண்டவரே இன்னும் ஆண்டவரை இறை வார்த்தை என்னும் பாலை அருகுவதோடு மட்டுமல்லாமல் திட உணவு சாப்பிடுகிற பிள்ளைகளாக மாற்றுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. மின்னலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்ற பிறகு மது ஆட்சி வருக திருவிழா மின்னலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தலும் எங்களை விடுவித்தரணும். வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய புனித மரியே இறைவனின் தாயே இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. மகன் தூய ஆவியின் ஆமென். 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 praise the lord. praise the lord. எல்லாருக்கும் praise the lord. அமுத ஜெயஸ்ரீ சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? அமுதா சிஸ்டர் எப்படி ஃபீல் பண்றீங்க? மியூட்ல இருக்கீங்க சிஸ்டர் நீங்க. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். வார்த்தை அறிக்கையிட்டீங்க சிஸ்டர். வார்த்தை அறிக்கையிட்டீங்க. சரிங்க. பெர்சன்டேஜ் எப்படி என்ன மாதிரி ஆச்சு? சுகம் இயேசுவுடைய தழும்புகள் உடல் முழுவதிலும் பரிபூர்ண சுகம் பெற்றதுக்காக நன்றி நன்றி அறிக்கையிட்டு இருக்கேன் சிஸ்டர். ஓகே சிஸ்டர். இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? அந்த உபாதை அப்படி அந்த முதல்ல குறைஞ்ச அந்த பெர்சன்டேஜ் அளவோட அப்படியே இருந்துட்டே இருக்குது சிஸ்டர். இப்ப என்னென்ன சொல்றீங்க? பாதை எரிச்சல், அப்புறம் வேற என்ன இருக்கு?
இந்த தலைவலி வயிறு குமட்டல் அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்குது சிஸ்டர் இப்ப. ஓகே, தலைவலின்னு அந்த எல்லாம் எவ்வளவு குறைஞ்சுதா அதோடயே இருக்கா? ஆமா சிஸ்டர். பியூலா சிஸ்டர் எங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு லைன்ல தான், நெஞ்சு வலி வயிற்று கொமட்டவே வெளில போ இயேசுவின் நாமத்தினால, தலைவலியே வெளியில போ இயேசுவின் நாமத்தினால. எல்லாத்துக்கும் சிங்கிளா சொல்லுங்க. நீங்க சொல்லு பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அப்பா, சகோதரருடைய உடலில் செயல்படுகின்ற அந்த தலைவலியை பார்த்து பேசுகிறேன். இந்த நிமிடமே இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால வெளியேறு சாத்தானே. அப்பா, சகோதரருடைய உடல்ல செயல்படுகின்ற அந்த வயிற்று குமட்டலை பார்த்து பேசுகிறேன். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால இந்த நிமிஷமே வெளியேறு இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால. அப்பா, சகோதரிய உடல்ல செயல்படுகின்ற எதிர்விளைவான அந்த பாத எரிச்சலை பார்த்து பேசுகிறேன். இந்த நிமிடமே இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால வெளியேறு சாத்தானே. ஓடிப்போ, விட்டு வெளியேறு, வெளியேறு, வெளியேறு. அனைத்து நெகட்டிவான எல்லா சாத்தானுடைய அந்தகார சக்திகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால சீல் வைக்கிறேன். மீண்டும் தலை தூக்காத பிடிக்கும் ஆவியானவரே. நன்றி, நன்றி இயேசுவே. சொல்லுங்க சிஸ்டர் அமுதா சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவர் ஒரு முழு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி. பிரைஸ் லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ சிஸ்டர், தேங்க் யூ சிஸ்டர். ஓகே, இந்த ரூபி சிஸ்டர் இருக்கீங்களா லைன்ல? அந்த கழுத்து வலி கொஞ்சோண்டு இருக்குதுன்னு சொன்னீங்களே, போயிடுச்சா அது? ஆமா சிஸ்டர், ஆமா சிஸ்டர். தேங்க் யூ. பிரைஸ் தி லார்ட். ஃபுல்லா போயிடுச்சா? இப்ப எல்லா வலியும் போயிடுச்சா? ஆமா ஆமா கழுத்து, சிஸ்டர், நல்ல வலி. ஆமா, கழுத்து, கை வலி. ஆமா சிஸ்டர். அந்த டாக்டர் சொன்ன தேய்மானத்தெல்லாம் மைண்ட்ல இருந்து எடுத்து போட்டுருங்க. சரி சிஸ்டர். டெய்லியும் வந்துட்டு நன்றி சொல்லுங்க கம்ப்ளீட்டா. சிஸ்டர் நீங்க மெதுவா நடந்து பார்த்துட்டு, அமுதா சிஸ்டர் மெதுவா நடந்து பார்த்துட்டு சொல்லுங்க, பாத எரிச்சல்லாம் விட்டுருச்சான்னு, அந்த பலவீனம்லாம் விட்டு போயிட்டான்னு பாருங்க. மெதுவா மெதுவா செய்யுங்க சிஸ்டர். படசெல்லாம் திரும்ப வரவே வரக்கூடாது, சரிங்களா ரூபி சிஸ்டர்? அதை ஞாபகம் வச்சுருங்க. ஓகே, சரி. அப்ப ஓகே, கம்ப்ளீட்லி ஆல் ரைட். ஓகே, சூப்பர். கடவுளுக்கு நன்றி. ஓகே, என் மீட்டிங் போட்டுடலாமா பிரதர்? முடிச்சிருச்சுல எல்லாம்? ஓகேங்களா? தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். யார் இது? லூர்து மேரி சிஸ்டர் இருக்கீங்களா? நடுவுல கிளாப்பிங் எல்லாம் போட்டு விட்டாங்க எமோஜி. ஓகே, தேங்க்யூ.